பக்தியின் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டா யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஎம்எஸ் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ கடந்த சீரிஸ்ல வந்து நம்ம ராகு கேது பயிற்சிகள் பார்த்துருக்கோங்க ஐயா. மே 30ஆம் தேதி பெயர் இருக்காரு. ஸோ அதில் இருக்கிற அந்த கன்னி லக்னம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கிற லக்னம் வரைக்கும் பார்க்கலாம் ஐயா. துலா லக்னம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. துலா லக்னம் என்பதில் ராகுவே இருக்கார். அப்போ அது சுவாதி நட்சத்திரமாக இருக்கார். அவருக்கு 5ஆம் இடமான கும்பராசியில் சதய நட்சத்திரமாக இருக்கார். 9ஆம் இடமான மிதுன ராசியில் திருவாதிரையாக இருக்கார். இந்த 3 காற்று ராசிகள். இந்த 3 காமத்திரிகோண ராசிகள்னு பேர், இன்பத்திரிகோண ராசிகள்னு பேர். அப்போ ராகுவை எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இயற்கை. அதாவது போதக்காரன், வேகம் போகக்காரகன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கலாங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ராகு வச்சுருக்காங்க. அதே கேதுவை பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க, மேஷம், சிம்மம், தனுசு. இங்கே இருக்கிற கேது என்ன பண்ணும், தர்மத்தை மட்டும்தான் போதிக்கும், டிட்டாச்மெண்ட் பாலிசி தான் போதிக்கும். அப்போ ராகு அட்டாச்மெண்ட், கேது டிட்டாச்மெண்ட், இதுதான் சிம்பிளாக. அப்போ துலாத்துக்கு 3, 7, 11 இருக்கிற 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இன்பத்தை கொடுக்குற இடத்துல போய் கேது உட்கார்ந்தா அது தர்மத்தின் வழியில தான் இன்பத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே லக்னத்தில் இருக்கிற ராகுவோ, 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோ, 9ஆம் இடத்துல ராகுவோ நல்லபடி அமையாட்டின்னா ரொம்ப எக்குத்தப்பாக போகத்தை நாடிடும். அதுதான் இதில் உள்ள சிக்கல். நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி ராகு என்பது குண்டலினி சக்தி. ராகுவும் கேதுவுமே 2 பாம்பு, பின்னலிட்ட பாம்பு. நம்ம முதுகு தண்டு வடத்தில் பிராணசக்தி ஏறுறது குண்டலினி சக்தியாக இருக்குது. அப்போ இந்த 2 சக்தின்னு வச்சு பார்க்கும்போது யார் ஒருத்தர் தன்னுடைய டெக்னாலஜி, தன்னுடைய ஈடுபாடை ஒழுக்கமாக ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா டெடிக்கேட்டடாக யார் வந்து இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ராகு வந்து மிகப்பெரிய அறிவை கொடுக்குறார். அறிவு பாதையில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்குறார். அதனுடைய பலனாக தான் நாம் இன்றைக்கி இதெல்லாம் ராக்கெட்டு அனுப்புறதுலேருந்து ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கோம். இது எல்லாம் ராகுனுடைய லீலைகள் தான். அவரோட காரகத்துவத்தில் தான் எல்லாமே வரும். ஆமாம், எல்லாமே நவீனம் நவீனம் நவீனம். இருக்கிறதுலேருந்து டெக்னாலஜியை புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் ராகுவின் கையில். இந்த சன்னியாசம் தேடுற விஷயம் பூரா கேதுவுடைய கை. அதான். ஆனால் அதுவும் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு தானே இருக்கு. ஆமாம், ஆன்மீகம் வேணும்ல. கண்டிப்பாக. அப்போ ஆன்மீகத்தோடு சேர்ந்து அறிவியல் சங்கமிக்கிற இடத்த நாம் ராகு கேதுவாக பயன்படுத்திக்கலாம். அதில் துலா லக்னக்காரர்கள் யோகவான்கள். ஏன்னா 3ல் இருக்கிற கேது, 7ல் இருக்கிற கேது, 11ல் இருக்கிற கேது ஒற்றைப்படை பாவமாக வருது. அவங்க பார்க்குற சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் தர்மத்தை கடைப்பிடிப்பாங்க. அதே மாதிரி 1, 5, 9ல் ராகு இருக்கார் இல்லையா, அவர் வந்து கரெக்டாக இன்வால்வ் ஆகி அவருடைய அறிவை பெருக்கிட்டார்னா அதில் வந்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இப்போ எல்லாருமே எல்லா ஃபெசிலிட்டியும் அனுபவிக்கிறது இல்லை. இவங்க வந்து அருளும் பொருளும் 2யுமே அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு இவங்க தான் 7ஆம் பாவம். காலச்சக்கரத்தினுடைய சமூகத்தினுடைய அடையாளம் துலாம் ராசி. அதனால் துலாத்துக்கு ராகு நல்லவர் நல்லவர் நல்லவர். சூப்பர். அப்போ 5ல் வரக்கூடிய ராகு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்காரு, 5ல் வர்றாரு அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேகம் அதிகமாக இருந்தது. எப்படின்னா 5 கூடையவனை வளர்ச்சி பண்ணுற இடம் 6ஆம் இடம், 5ஆம் இடத்தை டெவலப் பண்ணுறது. இப்போ இவருக்கு கலையில் ஒரு நாட்டம் இருந்ததுன்னு வைங்க, அந்த நாட்டம் வந்து அதிகமாக தேடுதலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு கடந்த காலத்தில். அதனுடைய ரிசல்ட் இப்போ தான் கிடைக்குது. அந்த இடத்துக்கே வர்றாருல, இப்போ உடனே கிடைச்சிரும். 5ல் இருக்கிற ராகு வந்து. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பேராசைப்பட வைக்கும். ராகு வந்து ஒரு கோல் செட் பண்ணுறதே வந்து வெரி ஹையர் லெவல். அந்த ஹையர் லெவல் கோல் செட் பண்ண இவருக்கு வந்து தீரவே தீராது, கடமைகள் தீரவே தீராது, டார்கெட்டு அதிகமாகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இது ராகு கொடுப்பாரு. புதிய கண்டுபிடிப்புகள், புதிய திருப்பு முனைகள், புதிய தொடர்புகள், அதாவது வாழ்க்கையில் இன்பத்தை எந்தெந்த விஷயத்தில் இவங்க வந்து அச்சீவ் பண்ணுவாங்களோ அதுக்கெல்லாம் திருப்திகரமாக கொடுக்கும் இந்த ராகு. சூப்பர். அதே மாதிரி கேது சொல்லுங்க. கேது வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றாரு 11ஆம் இடத்துல. அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடமே 11 தான். அதனால் நண்பர்களாகட்டும், சொசைட்டி ஆகட்டும், இந்த உலகத்தை பார்க்குற பார்வையில் வந்து ஒரு தர்மத்தை நிலைநாட்ட நினைப்பாங்க. அதாவது
நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு விஷயத்தை வச்சிருப்பாரு. இப்போ கடந்த காலத்தில் நிறைய அனுபவங்கள் யாருக்கெல்லாம் ராகு கேது பிரச்சனையாக இருக்கோ அவங்கெல்லாம் ஏமாற்றப்பட்டிருப்பார். அதை ஏமாற்றத்துக்கெல்லாம் படிப்பினை கிடைச்சிருக்கும். அந்த படிப்பினை இனிமேல் பக்குவமாக பயன்படுத்தி இனிமேல் நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுக்கு ஒரு உத்தரவாதம் கேது. அதாவது கெட்டுப்போனது திருந்தி வாழ்றது இல்லையா, அது மாதிரி இப்போ 12ல் இருந்த கேது, படாத பாடு படுத்தின கேது இன்னைக்கு வந்து நல்லது பண்ண வர்றாரு. அதாவது இன்பத்தை கொடுக்க வர்றாரு. ஒரு குழியில் விழுந்திருக்கிறோம் அப்படின்னா திக்கு தெரியாமல் இருந்திருக்கோம், நம்ம எப்போ எந்திரிப்போன்னு தெரியாமல் இருந்ததெல்லாம் இன்னைக்கு வழி கிடச்சி ஒரு காலோனி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக கேது இருப்பார். சூப்பருங்க. இப்போ கடந்த காலத்தில் ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு பேமெண்ட் கொடுத்துருந்தோம், இன்னைக்கு வரைக்கும் வரல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வருமா? நிச்சயமாக வரும். ரெண்டாவது, நம்மளை நினச்சி பார்ப்பாங்க. அந்த நன்றி விசுவாசம், அவர் உதவி பண்ணார், அப்போ கடன் கொடுக்கறதே ஒரு உதவி தானே, அப்போ அவர்கிட்ட வாங்கினா அவருக்கு கரெக்டாக செட்டில் பண்ணணும், நமக்கு இருக்கிற கஷ்டம் நம்மளோட போகட்டும், அவங்களுக்கு எப்படியாவது திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணோம், அந்த எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கு இப்போ கொடுப்பாங்க. ஏன்னா நண்பர்கள் கூட மனம் திருந்துவாங்க, இவரை ஏமாத்தின நண்பர்கள் கூட மனம் திருந்துவாங்க. அந்த வகையில் நல்லா இருக்கும். குழந்தைகள் ஒருத்தருக்கு திசை மாறி போயிருப்பாங்க, குழந்தைகள் வந்து எதிர்க்கிற குழந்தைகள் இருக்குது. இன்றைக்கி என்ன சொன்னாலும் அறிவுரை சொன்னாலும் கேட்காம தன்னுடைய இஷ்டம் போல் டெவலப் போய் அடிபட்டு பிரச்சனையாகி சங்கடப்பட்டிருந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி நல்ல வழியில் வர்றதுக்கும் நம்ம பேச்சை கேட்கறதுக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுருக்கு. பாருங்க, அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, காதல் வெற்றி பெறுமா? அப்படி வெற்றி பெற்றால் அது கல்யாணத்தில் முடியுமா? 5ஆம் இடமே காதல் தான், 11ஆம் இடம் சந்தோஷம். சந்தோஷம். இந்த ரெண்டையுமே இவங்க வந்து வச்சிருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ராகு கேது திசா புத்தியில் வருதோ அவங்களுக்கு வந்து 8-12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் 4-10 தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் காதல் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் வெற்றி பெறும். 4ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்தை கெடுக்கக்கூடியது, அது பொருளுக்கு நல்லது, காதலுக்கு தடுக்கக்கூடியது. அதே மாதிரி 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், ஆனால் சந்தோஷம் கெட்டு போகும். அதனால் அகமும் புறமும் 2 பக்கம்தான், நாணயத்தினுடைய 2 பக்கம். அதில் வந்து ரெண்டுமே வேணும்னு நம்ம அடம் பிடிக்க முடியாது, பட் பேலன்ஸ் பண்ணி போகலாம். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, குரு 9ல் போகிறார், குருவும் ராகு நட்சத்திரத்துக்கு போகிறார். அப்போ ராகுவும் இங்கே குரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த 2 பேர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 5ஆம் இடம் திருவாதிரைக்கு வரும்போது 5ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறனால சுபகாரியம் நடக்கும். நிறைய பேர் விருப்ப திருமணம் வந்து அரேஞ்சு மேரேஜாகவே பண்ணக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி தொழிலுங்க ஐயா, தொழிலும் சரி வேலையும் சரி, ஒரு நிரந்தரமாக ஒன்றும் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆஃபீஸ் மாறுறேன், இப்போ நிரந்தரமாக ஒன்று கிடைக்குமா? அதே மாதிரி நாங்கள் படித்ததுக்கான ஒரு வேலை அப்படிங்கிறதா இருக்குங்க இந்த மாதம். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க வந்து உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு எய்ம் பண்ணக்கூடாது. அதாவது சொந்த தொழில், ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், மேனுஃபேக்சர் பண்ணுறேன், ஒரு 10 மிஷினை போட்டு வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறேன், இப்படியெல்லாம் போகக்கூடாது. காரணம் என்னென்னா, 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு தான் 5ஆம் வீடு. அப்போ அந்த 5ஆம் வீட்டில் இருந்து திசை நடத்துகிற கிரகம் என்ன பண்ணோம்னா அந்த ப்ரொடக்ஷன் சென்டரை மூடிடும், க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் அதே இது இப்போ வந்து மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கு, ஐடி, கலைத்துறை, சினிமா, எடிட்டிங்கு, ஃபோட்டோகிராஃபிங், வெளியுறவுத்துறை, கமிஷன் வகை, இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெளியுறவுத்துறைன்னு நான் சொல்கிறது, இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கூட கமிஷன் வகையில் நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இவங்களே சொந்தமாக தொடங்கி கூட டெவலப் பண்ணுவாங்க. வேலையில் இருந்தவங்க கூட சொந்த தொழிலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அவங்க வர்றதை காமிக்கிறது தான் 5ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது வேலை செய்கிறது, சம்பளம் வாங்கிறது, அதாவது கூலியாக வாங்கிறது. இது 5ஆம் இடம்ங்கிறது சுதந்திரமாக இருக்குது. சூப்பருங்க. இந்த ராகுகேது பயிற்சி இந்த துலா லக்னக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்குமா, இல்லை வந்து உறவுகள் சார்ந்த ஒரு வளர்ச்சியை தருமா? அதாவது யாருக்கெல்லாம் அவங்களுடைய ஜனன ஜாதகப்படி ராகுவானவர் தொழில் பாவங்களுக்கு தொடர்பு இருக்கணும், 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு இருந்து திசை நடத்துதுன்னா அவங்கெல்லாம் தொழிலில் தன்னிறைவு அடைவாங்க, மேலே மேலே டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிரான்ச்சு போட்டது 10 பிரான்ச்சுன்னு டெவலப் ஆகும். ஏன்னா ராகுனாவே பிரம்மாண்டம், அதனால் வளர்ச்சியை பண்ணி கொடுத்துரும். இப்போ இதே ஐடியில் வேலைக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் பெரிய லெவலில், மேனேஜர் லெவலில் ஒரு பெரிய வளர்ச்சியை காண்ற ப்ரொமோஷன் கொண்டு போயிடும்.
ஆனால் வந்து நமக்கு கெட்ட ராகுவாக இருந்தால் அவங்க ஜனன ஜாதகத்தில் 8-12 தொடர்பு, 6-8-12 தொடர்பு, 4-8-12 தொடர்பு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் லெவலில் போய் வேலை பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறத விட்டுறக்கூடாது. விட்டுட்டு நான் தனியாக ஆரம்பிக்கிறேன்னு வந்தாங்கன்னா அப்போ வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. இதுக்காக தான் எந்த கோச்சாரத்தையும் நீங்கள் நம்பாதீங்க. நானே தான் சொல்கிறேன். கோச்சார பலன் சொல்கிறது எதுக்காகன்னா, நம்ம ஜனனஜாதக கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்கோ அதுக்கு கோச்சாரம் என்ன சப்போர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பதிவே பண்ணுறோம். இதை வச்சுக்கிட்டு நாம் வந்து எனக்கு ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டாரு, அவர் எல்லாத்துலேயுமே நல்லது பண்ணுவார்னு நினச்சிடவே கூடாது. ஏன்னா ஒரு கேள்வி என்பது சாதகமாக பாதகமாக என்பது எதுக்கு சாதகம் பாதகங்கிறதுல தொடங்குது. இப்போ 10ஆம் இடத்துக்கு கெடுதல்னு சொல்லிட்டேன், 5ல் வர்ற ராகு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து பதவி சார்ந்தோ பொருள் சார்ந்தோ பண்ணவே கூடாது. அதே இவங்க ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 2, 6, 10 தொழில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ இந்த 5ஆம் இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா டெக்னாலஜி மாற்றுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு டிசைனிங் பண்ணுவாங்க, ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வைப்பார் இந்த ராகு. சூப்பர் சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அற்புதமாக சொன்னீங்க, டீகோட் பண்ணி. அடுத்தடுத்த லக்னத்துக்கு பார்க்கலாங்க ஐயா. நன்றி. நேரலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் மனிதன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.